மூன்பீம் மேனரின் குறும்பு. சன்னிப்ரூக் என்பது மகிழ்ச்சியான குழந்தைகளும் விளையாட்டுத் தோடர்களும் நிறைந்த அழகிய ஊர். 4 நண்பர்கள் ஒரு புதரில் மின்னும் பாசி நிறைந்த பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பாதை அவர்களை ஒரு பெரிய, வித்தியாசமான, அற்புதமான வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது. உள்ளே நாற்காலிகள் மிதக்கின்றன, புத்தகங்கள் பறக்கின்றன, இசை தானாகவே ஒலிக்கிறது. அவர்கள் பிளே பிரிசம் என்ற மந்திரமயமான பளபளக்கும் படிகத்தை காண்கிறார்கள். அது உடைந்துள்ளது. உடைந்த இடத்திலிருந்து கிளிமர் என்ற அழகான பூதம் தும்மி மினுக்குகளை சிதறவிடுகிறாள். உடைந்த பிரிசம் தன் மந்திர விக்கல்களை கட்டுப்படுத்த முடியாமல் செய்கிறது என்று அவள் விளக்குகிறாள். விக்கல் கதவின் கைப்பிடி சிரிக்கும் மெல்லிய கம்மியாக மாறுகிறது. குழந்தைகள் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். பேசும் டீக்கப்பும் துள்ளும் நாற்காலிகளும் அவர்களை கவர்கின்றன. ஊரில் இன்னொரு விக்கல் அவுண்டனை ரெயின்போ லெமனேட் தெளிக்க வைக்கிறது. அடுத்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் கோமாளி கால்கள் முளைத்து சீர்குலைந்து ஓடத் தொடங்குகின்றன. கரடி மேயரின் தை கூட நட்பு நிறைந்த வளைந்து திரியும் பாம்பாக மாறுகிறது. மந்திர குழப்பம் பரவுவதை அவர்கள் உணர்கிறார்கள். பிரிசத்தை சரிசெய்ய வேண்டும். 3 சிறப்பு பொருட்கள் தேவை என்று கிளிமர் சொல்கிறாள். முதலில் ஜோயி ஒரு வேடிக்கையான ஜோக்கை சொல்லி ஒரு தங்க குருவியை சிரிக்க வைக்கிறாள். ஒரு விக்கல் பெரிய புரோக்கோலி புதிரை உருவாக்குகிறது. அதை மென்று கடக்க வேண்டும். அடுத்து லியோ ஒரு பெரிய சுருட்டு போன்ற கருவியால் மந்திர தூளை பிடிக்கிறான். ஒரு பெரிய விக்கல் கடிகார கோபுரத்தில் சாக்லேட் சொட்டவும் புத்தகங்கள் பறக்கவும் செய்கிறது. மேயர் தன் காரை துரத்தும் போது அவர்கள் கிளிமரை ஒரு கூடையில் மறைக்கிறார்கள். கடைசியாக ஊரிலுள்ள கரடி போன்ற மனிதரை உண்மையாக சிரிக்க வைக்க வேண்டும். அவர்களின் வேடிக்கையான முகங்களும் ஜோக்குகளும் தோல்வியடைகின்றன. புதிய திட்டம் தேவை. ஜோக்கை நிறுத்தி மகிழ்ச்சியுடன் அவரது தோட்டத்தில் உதவுகிறார்கள். அவர்களின் உழைப்பைக் கண்டு அவர் ஆழமான, அன்பான சிரிப்பை சிரிக்கிறார். முழு மேனரும் அதிரும் போது அவர்கள் மீண்டும் வேகமாக ஓடுகிறார்கள். 3 பொருட்களையும் ஒன்று சேர்த்து பளபளக்கும் பிரிசத்தை சரிசெய்கிறார்கள். மந்திரம் அமைதியாகிறது. சாக்லேட் கெட்டியாகிறது. புத்தகங்கள் தரையிறங்குகின்றன. ஊர் நிம்மதியாகிறது. சன்னிப்ரூக் மீண்டும் சாதாரணமாகிறது. இப்போது அனைவரும் இன்னும் நட்பாக இருக்கிறார்கள். கிளிமர் அவர்களை விளையாட்டின் காவலர்கள் என அறிவித்து மிதக்கும் டீ பார்ட்டியுடன் கொண்டாடுகிறாள். அந்த இரவு மென்மையான ஒளியும் நட்பு வெக்கலும் மேலும் சாகசத்தை உறுதியளிக்கின்றன. மேயரின் மேஜையில் அவரது தொப்பி புன்னகையுடன் கண் சிமிட்டுகிறது. நினைவில் வையுங்கள், மகிழ்ச்சி ஒரு பொக்கிஷம். அதை பகிர்ந்தால்தான் அதன் மந்திரம் வேலை செய்யும். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share, and hit the bell icon. Like, subscribe, share, comment, and click bell icon.